முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசியல் பின்னணி கொண்டிருந்தாலும் உயர் பதவிக்கு வந்த உதயநிதி ஸ்டாலினின் படிநிலைகள் என்னென்ன பார்க்கலாம் விரிவாக. அரசியலில் நுழைந்த புதிதில் வழக்கம்போல் அரசியல் வாரிசு என்ற விமர்சனங்களையே பெற்றிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் இன்றைய அரசியல் வட்டாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் என்பவர் இன்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திவிட முடியாது என்ற நிலை உண்டாகியுள்ளது. இதுவே உதயநிதி ஸ்டாலினின் வெற்றி என கூறலாம். பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி வழி நடத்தி வந்தார். கருணாநிதியின் பல நல்ல திட்டங்கள் மட்டுமல்லாமல் பெரியாரிய கொள்கைகள், சமூக நீதி, பெண் உரிமை போன்றவையும் திமுகவின் வளர்ச்சிக்கு வித்திட்டன. கலைஞர் கருணாநிதியை தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2021ஆம் ஆண்டு தொடங்கி நடந்து வருகிறது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராவார் என தகவல்கள் சமீப காலமாகவே எழுந்து வந்தன. இதற்கு திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய புள்ளிகள் மேடைகள் தோறும் உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்தும் துணை முதலமைச்சராவதை ஆமோதித்தும் வந்தனர். கடமையோடு இருக்க வேண்டும். அதற்கு பிறகு இங்கே நம்முடைய தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெகு விரைவிலே துணை முதல்வராக மு.க. ஸ்டாலின் பாணியிலேயே தற்போது அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் அரசியலில் இறங்கி இத்தனை ஆண்டுகள் கழித்து முக்கிய பொறுப்புக்கு வந்திருப்பது திமுகவினரை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2008ஆம் ஆண்டு ரெட் ஜெயண்ட் மூவிஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் குருவி படத்தை தயாரித்தார். இதைத் தொடர்ந்து அவரது தயாரிப்பில் ஆதவன், மன்மதன் அம்பு, 7ஆம் அறிவு ஆகிய படங்கள் வெளியாகின. இதனிடையே 2012ஆம் ஆண்டு ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான உதயநிதி தொடர்ந்து நடிப்பிலும் தயாரிப்பிலும் மட்டுமே ஆர்வம் காட்டி வந்தார். காதல் மற்றும் நகைச்சுவை சார்ந்த கதைகளில் உருவான இது கதிர்வேலன் காதல், நண்பேண்டா ஆகிய படங்கள் வரவேற்பை பெற்ற நிலையில் திடீரென உதயநிதியின் பாதை அரசியல் பக்கம் திரும்பியது. அதற்கேற்றார் போல மனிதன், கலகத் தலைவன், மாமன்னன் உள்ளிட்ட சமூகம் மற்றும் அரசியல் பின்னணி கொண்ட படங்களில் நடித்து ரசிகர்களின் ஆதரவை பெற்றார். அதோடு கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இருந்து தீவிர அரசியலில் குதித்தார் உதயநிதி ஸ்டாலின். 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர பிரச்சாரத்திலும் இறங்கினார். இதைத் தொடர்ந்து 2019 ஜூலை 7ஆம் தேதியன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் உதயநிதி ஸ்டாலின். அதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி, இதற்கிடையே நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் சரி, திமுக வெற்றி பெறுவதற்கு உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரம் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை என்ற தலைப்பில் ஒற்றை செங்கலை கையில் தூக்கி மக்கள் ஆதரவை பெற்றார். அப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. போன பார்த்தா பெரிய செவரு கட்டியிருந்தாங்க, காம்பவுண்ட் வால் 20 அடி உயரத்துக்கு. சரியா, உள்ள போய் பார்த்தா உள்ள இது மட்டும் தான் இருந்துச்சு. இதுதான்மா மோடியும் அதிமுகவும் மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி. 2021 நடைபெற்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு முதன் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது பொது வெளிகளில் பேசிய உதயநிதி தனக்கு அமைச்சராகும் ஆசையெல்லாம் இல்லை என்றும், கட்சியில் தன்னை விட மூத்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கும்போது நான் அமைச்சராவது சரியாக இருக்காது என்று தெரிவித்தார். ஆனால் அவ்வாறு கூறிய சில மாதங்களிலேயே விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் எனும் நான்
சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதி கொள்கிறேன். சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் 40க்கு 40 தொகுதிகளையும் கைப்பற்றின. இந்த தேர்தல் பிரச்சாரத்திலும் உதயநிதியின் பங்கு அளப்பரியதென்று திமுக தொண்டர்கள் கூறி வந்தனர். பிரச்சாரங்களின் போதும் பொதுக்கூட்டங்களின் போதும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என திமுகவின் முக்கிய புள்ளிகள் கூறி வந்தனர். உதயநிதி ஸ்டாலின் நிர்வாக திறமையை வெளிப்படுத்தும் வகையில் சில டாஸ்குகள் அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதியன்று சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயம் உதயநிதி ஸ்டாலினின் சாதனையில் முக்கிய அம்சமாக பார்க்கப்பட்டது. மேலும் உலக அளவில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது தமிழ்நாட்டில் அதிரடி முடிவுகளை எடுத்ததும் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்பியவுடன் பவள விழா நடத்தியதும் உதயநிதியின் மீது நம்பிக்கை அதிகரிக்க காரணமாக பார்க்கப்படுகின்றது. செப்டம்பர் 18ஆம் தேதியன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தகவல் எதுவும் வெளியாகாமல் இருந்தது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு துணையாக தன்னைப் போல எல்லா அமைச்சர்களும் துணையாக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என கூறினார். முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குரல்கள் வலுக்கிறன, ஆனால் பழுக்கவில்லை என கூறி வந்தார். அதேபோல வெளிநாடு பயணம் மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று கூறியதும் திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது. சார், ரொம்ப நாளாவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில்? உதயநிதியின் துணை முதல்வர் பதவியேற்புக்கு உள்கட்சியில் இருந்து ஆதரவு கிடைத்த அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் தொடங்கி பல தரப்பினர் கண்டனம் விடுத்தும் வந்தனர். ஆனால் அவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவியை அலங்கரிக்க உள்ளார். இந்த அறிவிப்பினால் திமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் துள்ளி குதித்து வருகின்றனர்.